வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பற்றிய ஒரு விஷயம். எம்ஜிஆர் புரட்சி தலைவர், பொன்மனச்செம்மல். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ சமீப காலமாக அவரை பற்றிய ஒரு தவறான கருத்துக்களை தான் சில பேர் பரப்பிட்டு வராங்கன்னு கேள்விப்படுறேன். ஒரு நண்பர் ரொம்ப ஆதங்கப்பட்டு சொன்னார், ஒரு முகநூல் பதிவில் கூட போட்டிருந்தாங்க, அந்த மாதிரியெல்லாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரிஞ்சு போடுறாங்களா, தெரியாமல் போடுறாங்களா, வேணும்னு போடுறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம விட்டுருவோம். என்னுடைய கேள்வி என்னென்னா, அவங்க சொல்கிற குற்றச்சாட்டை முதல்ல சொல்லிடுறேன். அதாவது ஒரு திட்டமிட்டு அவருடைய பாணி இருந்தது, அதை வெற்றியை நோக்கி செலுத்தக்கூடிய அளவுக்கு அதை எல்லாமே கரெக்டாக திட்டம் போட்டு செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி மறைமுகமாக சொல்கிறாங்க. நேரடியாக சொல்ல தைரியம் இல்லை யாருக்கும். அப்போது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் திட்டமிட்டு வேலைகளை செய்யட்டும், வெற்றியை நோக்கி போகட்டும், எல்லாம் கரெக்டு. ஆனால் இயல்பாக செய்கிறதுக்கும் திட்டமிட்டு செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? திட்டமிட்டு செய்கிறவங்களால எப்போவுமே அந்த திட்டத்தை நினைவில் வச்சுக்கிறது கஷ்டம். 4 பேர்கிட்ட 4 விதமாக சொல்லியிருந்தீங்கன்னா, யாருக்கிட்ட என்ன சொன்னோங்கிறதுக்கு தனியாக ஒரு குறிப்பெடுத்துக்கணும். அதை எடுத்து பார்க்கக்கூட சந்தர்ப்பம் இருக்காது. திடீர்னு 4 பேரில் ஒருத்தர் வந்தாருன்னா, அவர்கிட்ட ஏற்கனவே என்ன சொன்னோங்கிறத நம்ம குறிப்பை பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்போ நம்ம மாற்றி சொல்லிட்டோம்னா அவர் நம்மளை நம்ப மாட்டார். அப்போது இவ்வளவு பிரபலமாக இருக்க ஒரு மனிதர், ஒரு நடிகர், பலராலும் விரும்பப்படும் ஒரு தனி மனிதன், அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் முதல்வர், இப்படி பல இடங்களில் அவருடைய முத்திரை பதிச்சிருக்காரு. அவர் இத்தனை வேலைகளுக்கு நடுவில் அதை நினைவு வச்சிருக்க முடியுமாங்கிறதான் என்னுடைய கேள்வி. அவருடைய ஞாபக சக்தி அபாரம், அது வேறு விதமான அபாரம். அதாவது நண்பர்களை, உறவினர்களை, தக்க சமயத்தில் இவருக்கு செய்த உதவி செய்தவர்களை இப்படி ஞாபகம் வச்சுக்கிறது வேறு. அது எல்லாருமே வச்சுக்குவாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் 3 கருத்து, 2 கருத்து, வேறு வேறு கருத்துன்னு சொல்லி வச்சுருந்தோம்னு சொன்னால் நம்மளால் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் முடியாது. அதனால் அவர் ஒரு பிம்பம், மாயை, திட்டமிட்ட ஒரு பிரயாணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. திட்டமிட்டிருக்கலாம். சாதாரணமாக ஒரு படத்தில், முதல் படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு சராசரி எளிமையான அறிமுகம் இல்லாத புதிய நடிகன் உச்சத்துக்கு போகணும், ஹீரோவாக போகணும், நிறைய படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம், ஒரு லட்சியம் தாராளமாக வச்சுக்கலாம். ஆனால் படத்தில் தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் குடிக்கக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, பெண்களை மானபங்கப்படுத்தக்கூடாதுன்னு பிளான் பண்ணி எடுத்ததாக இவங்க குற்றச்சாட்டு. ஒரு நல்லவன் அப்படித்தான் நடிக்க முடியும் இல்லைங்களா? தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் யாரும் பெரிய குறைகள் சொன்ன மாதிரி தெரியலையே. ஒரு 10% சராசரி குறைகள் எந்த மனிதனுக்கும் இருக்குங்க. மகாத்மா காந்திஜி சொல்லலையா, நான் புலால் உண்டேன் அப்படின்னு சொல்லலையா? அது மாதிரி தான் அந்த ஒரு 10%ங்கிறது கிரேஸ் டைம் மாதிரி. எப்படி 10 மணி ஆஃபீஸுக்கு 10:10 வரைக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு சலுகை வச்சுருக்காங்க, ஒரு 10 நிமிஷம். ஏன் அப்படின்னா அதுதான் அந்த எதிர்பாராத தாமதம். ரோடு கிராஸ் பண்ணுறது கூட சில நேரம் 10 நிமிஷம் ஆகிடும். சீக்கிரம் பிரயோஜனப்படாது. அந்த மாதிரி சராசரி ஒரு மனிதனுக்கு உண்டான ஆசைகள், பாசங்கள், அதெல்லாம் எல்லாருக்குமே இருக்கலாம், இருக்கக்கூடும், இருந்தால் தப்பில்லை. அதான் நான் சொல்ல வரேன். அதனால் அவர் ஒரு பிம்பம் அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வாதம். சரிங்களா? ஏன் அப்படின்னா, இயல்பாக இருக்கிறவங்க தான் இயல்பாக கடைசி வரைக்கும் இருக்க முடியும், பிரச்சனையில் மாட்டாமல். திட்டம் போட்டவர்கள் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஏமாந்து விடுவார்கள், மாற்றி சொல்லி மாட்டிக்குவாங்க. சரிங்களா? இப்போ சமீபத்தில் கூட படம் ஒன்று பார்த்தேன், சுபாஷா என்னன்னு ஞாபகம் இல்லை, விஜயகாந்துடைய படம், புரட்சி கலைஞர் விஜயகாந்த் படம்.
அதில் வந்து சீஃப் மினிஸ்டர் ஏதோ ஒரு தப்பு பண்ணுவார், அந்த கேசட் இவர்கிட்ட கிடைக்கும். அதை வச்சு இவர் ஒரு மிரட்டுவார். எப்படி மிரட்டுவார்னா, எனக்கு பணம் கொடுன்னு மிரட்ட மாட்டார். நீ நாளைக்கு உடனடியாக இந்த ரோடு பூரா போடுற, இல்லைன்னா இந்த கேசட்டை வந்து மீடியாவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவார். சரி பண்ணி தொலைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டாம் விருப்பம் இருந்தாலும் ரோடை போடுவார் சீஃப் மினிஸ்டராக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் புதுசாக கட்டணும், அதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணணும். இப்படியே ஒரு சீஃப் மினிஸ்டர் நாட்டுக்கு என்னெல்லாம் நல்லது பண்ணணுமோ அதையெல்லாம் இவர் பிளாக்மெயில் மூலமாக பண்ணிகிட்ருப்பார். அந்த சீஃப் மினிஸ்டராக நடித்தவர் யாருன்னா சாயாஜி ஷிண்டே, வங்காள நடிகர். அவர் ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிடுவார், இவர் நல்லது செய்ய 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 மக்கள் இவரை கொண்டாடுறாங்க, 234 தொகுதியிலையும் இவரே ஜெயிக்கிறாருன்னு ஒன்று அவர் அப்படியே மாறிடுறார். அப்படின்னா என்ன அர்த்தம், பழைய வாழ்க்கையே வேண்டான்ட்டார். இனி நீங்கள் என்னை பிளாக்மெயில் பண்ண வேண்டியதில்லை, நானே நல்லவனாக ஆகிட்டேன், நல்லது செய்ய ஆரம்பிச்சிட்டேன், நல்லது செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத அவர் சொல்லுவார். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம எப்படி பழகிறோமோ எந்த ரூட்டில் போகிறோமோ அதுதான் நமக்கு நிலைக்கும், நாமளாகவே மாறிவிடுவோம். நமக்குள்ளே அது வந்துடும், நாம் அதுக்குள்ளே போயிடுவோம், இரண்டரை கலந்துடுவோம். இதுதான் விஷயம். அப்போது ஒரு பிம்பமாக இருந்தாலும் அந்த சீஃப் மினிஸ்டர் அப்படி தான் பண்ணியிருக்கார். பிம்பமாக இருந்தவர் தானாக அதுக்கே உள்ளே போயிட்டார். கண்ணதாசனை சொல்ல மாட்டாங்களா, எதுக்காக அவர் வந்து பகவத்கீதையை படித்தார், அதில் உள்ள குற்றங்குறைகளை கண்டுபிடிச்சு எதிர்த்து பேசுகிறதுக்கு, கடவுள் மறுப்பு வாதத்துக்காகத்தான் அதை படித்தார். ஆனால் படித்து முடித்து வெளியே வரும்போது அதுக்குள்ளே கரைஞ்சு போயிட்டார், கண்ணதாசன்னு பேரை மாற்றிட்டார். அதனால் இரட்டை வேடம் படத்தில் போடலாம் ஒழிய வாழ்க்கையில் போட முடியாது. அதனால் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படிங்கிறது வந்து பிம்பம் அல்ல, அது ஒரு நிஜம். நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் வாழ்ந்து காமிச்சிருக்காருன்றது தான் என்னுடைய ஒரு வாதம். தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது, என் மனசில் மட்டும் நான் சொல்லிட்டேன். சரிங்களா, இதான் இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.